ஹலோ மக்களே, 418வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட் லூஃபி வந்து ஹெல்ப் கேட்கறான். என்னை வந்து நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல விட முடியுமான்னு கேட்கறான். ஏன்னா அண்ணன் ஏச காப்பாத்த போறான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போறா. ஏன்னா லூஃபி அவள் லவ் பண்றா. ஏன்னு பார்த்தா நேவி ஷிப்ல தான் ஏறி போய்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா சடனா லூஃபிக்கு ஒரு கனவு வருது. கூமா வந்து எல்லாத்தையும் தொட்டு தொட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் பறக்க விட்டானா கொண்டானே தெரியல. ப்ரூக்கு ஜோரோ சாஞ்சின்னு சொல்லிட்டு லூஃபி கனவு கண்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சடனா ஷாக்ல எந்திக்கிறான். டேய் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்காக் பாத்துக்கிட்டு இருக்கா. இது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா? சரி என்னை மன்னிச்சிரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறத வரை நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை எப்படியாச்சும் நான் சீரப் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை அவன் யோசிச்சு பார்க்கறா. லூஃபி கவலைப்படாத, நீ உன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்ப்ப, உன் பிரதரையும் காப்பாத்துவ, உன் பக்கத்துல இருந்து நான் உனக்கு ஒரு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காவா. எப்பவுமே உனக்கு துணையா இருப்ப லூஃபின்னு சொல்றாவா. ஓகே ஹேங்காக்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி யாருமே என் கூட இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி நான் சொன்னோம்னா லூஃபி என்னை நல்லபடியா பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவ அப்படி பக்கத்துல வரலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹேமக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு லூஃபி கேக்குறான். அவ்வளோ குதிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா பாரத்துல கூமா அடிச்ச இல்ல நாமி எங்கேயோ இருந்து பறந்து வாரா. ஏதோ ஒரு ஏரியில வந்து உழுதாவா. என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு தாத்தா இருக்காரு. என்னடா சத்தம் சொல்லிட்டு பயந்து ஓடி வராரு. சடனா வந்து சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நாமி தான் அங்க செதறி கிடக்குறா. ஆனா அடிச்சல்ல எதுவுமே ஆகல. சேஃப் லேண்டிங் ஆயிட்டா நாமி ஒரு பக்கம். அந்த தாத்தாவோ நாமியை வீட்டுல படுக்க வச்சிருக்காரு. நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நாமி முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நீ முழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு தாத்தா கேக்குறாரு. ஷாக்ல எந்திரிச்சு பார்த்தாவே ஒரு போடு போடுறாவா. யார் நீ எதுக்கு இங்கெல்லாம் இருக்க, நான் எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா நாமி. இது என்னோட வீடுன்னு சொல்றான் ஒரு பக்கம். அவன் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி எஞ்சி வேகமா ஓட போறான். ஆனா அப்படி சாயிராவா. நீ கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அதனால நீ ரெஸ்டட்னு சொல்றாரு தாத்தா. நான் நல்லா தான் இருக்கேன், என்னையெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. அது மாதிரி நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஏதோ பாத்திரத்தை தூக்கிலாம் அடின்னு அடிக்கிறாவா. நான் ஹெல்ப் பண்ணதான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. எனக்குலாம் ஒரு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு பாத்திரத்தை தூக்கி அடிக்கா. என்னன்னு பார்த்தா கூமா அடிச்சல்ல அவ எங்கேயோ வந்து உழுதுட்டா. பார்த்தா அவளுக்கு அப்படி உடம்புலாம் வலிக்க ஆரம்பிக்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்கா. தாத்தாவோ நாமியை பார்த்துட்டு ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தனிமையை ஃபீல் பண்றா. அப்படி ஒடுங்கி உட்கார்ந்துருக்கா. சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நீ வானத்துல பறந்தா இங்க வந்து இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவளும் ஆமான்னு சொல்றா. ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னை அதுக்கும் பயப்படுதாரு. எதுக்கு இங்க வந்த, நீ எது சொல்ல முடியுமா, நான் வெளியே வந்து அடிக்காம இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவளும் ஓகேன்னு சொல்றா. பார்த்தா சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாரு. இது நல்லா இருக்குன்னு சொல்றா. அவளும் நீ 2 நாளா இப்படிதான் தூங்கிக்கிட்டு இருந்த, நீ கிராஷ் அவுட் ஆனல இருந்து 2 நாள் ஆச்சுன்னு சொல்றா. அவரு 2 நாளான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. ஆமா உனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சடனா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரு சடனா சோகமா இருக்கா. உடனே ஒரு கயிறு எடுத்து காட்டுறாரு. இங்க பத்தியா இதுல ஃபுல்லா முடிச்சா இருக்கா, இது எல்லாமே ஒரு விண்டு நாட்டு, நான் இது மூலியமா மேஜிக் பண்ற மாதிரி பண்ணுவேன், இதை நான் அன்டை பண்ணோம்னா இதை பாருன்னு சொல்லிட்டு சடனா காத்து வர வைக்கிறாரு. அதே நான் 2 எண்ணத்தை பிச்சோம்னா ஏகப்பட்ட காத்து வரும், அதுவே 3 எண்ணத்தை பிச்சோம்னா நீ பறக்க விட்டுறன்னு சொல்லிட்டு அவளை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன இது கூட இந்த மாதிரிலாம் செய்யுன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. உன சீரப் பண்றதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணன்னு சொல்றாரு. அவரு என்னன்னு பார்த்தா நாட்டு அவுக்க அவ வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டா. சரி நான் இங்க இருந்து கிளம்புறா, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நாமி கிளம்ப பாக்குறா. கதவை திறக்கிறா. என்ன பார்த்தா ஏகப்பட்ட காத்தடிக்கு எங்க இருக்கானே தெரியலவா. என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நாமி நடந்து போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பெரிய பானெல்லாம் வந்து அடிச்சு பறக்கூடுது. பார்த்தா அடிக்கிற காத்து அவ்வளவு வேகமா இருக்கு. பேராசூட்லாம் அங்க இருக்கு. இங்க என்னால பார்க்க முடியுது. இங்க ஒரு பெரிய சூறாவளியே வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நாமி அப்படி ஷாக்ல வந்துகிட்டு இருக்கா. பயந்து உள்ள வராவா. நீ எதுக்கு வெளியே போன, நீ உள்ள வரும்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து நீ டர்ட்டி ஆயிட்ட, நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு ஆல்ரெடி உன் ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் துவச்சுதான் வச்சிருக்கேன், அதனால நீ போய் சவர் பண்ணிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு தாத்தா வெளியே போறது நார்மல் மலை மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சூறாவளி மலை மாதிரி தெரியுது அப்படியான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுவும் பேசினேன்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பெரிய சூறாவளி வரப்போகுது உண்மைதானடான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு கத்துறாவா. அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஆமா அது இங்கதான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். சரிடா என் உடம்புல அழுக்காயிருச்சு, நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ பாடு குளிக்க போயிட்டா. ஆமா இது என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. கீழே ஒரு வீல் இருக்கும் பாரு, அது திருப்புன்னு சொல்றாரு. பார்த்தா வீல திருப்பணும்னு சவர் பாத் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா சவர் பாத் வரல, பார்த்தா ஏதோ ஒரு க்ளவுட் மாதிரி வந்து தண்ணி வர ஆரம்பிக்கி. ஹாட் வாட்டரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. இது என்னால முடியும்னு சொல்றாரு. அவரு வாட்டர் டெம்பரேச்சரை நான் தான் மாத்திரன்னு சொல்றாரு. ஏதோ ஒண்ணு வெளியே டர்பைன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க இருக்க துணியெல்லாம் துவச்சு வெளியே எடுக்கிறாரு. உனக்கு டீ ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு டீ எல்லாம் ஆத்தி கொடுக்குறாரு. அவ என்ஜாய் பண்ணி குடிக்கிறா. உடனே திரும்பி அடிய போடுதா. ஆமா நீ எப்படி ரிலாக்ஸா இருக்க, பெரிய சூறாவளியே வரப்போது, நம்ம சாக போறோம்னு சொல்லிட்டு திரும்பி தாத்தாவை போட்டு அடிக்கிறா. இவ யாரா உண்மையிலேயே முட்டாளா வேற அரைக்கியான்னு சொல்லிட்டு தாத்தா ஷாக்ல இருக்காரு. வெளியவும் மழை எல்லாம் புயலும் அடிச்சுக்கிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டுக்கு. வீட்டுல இருக்க இதெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. இது இனிமேல் கரெக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப டைமும் ஆயிருச்சுன்னு சொல்றாரு தாத்தா. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு கேர்ள், நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாத்தா போய்கிட்டே இருக்காரு. பார்த்தா அந்த காத்துல அவர் அசால்ட்டா நடந்து போய்கிட்டு இருக்காரு. நாமிக்கு தான் காத்தடிக்க தவிர அவருக்கு ஒண்ணுமே ஆகல.
இவ்வளவு பெரிய காத்துல அவர் எப்படி அசால்ட்டா நடந்து போறாருன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா வீடெல்லாம் அப்படி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு நாட்டு இருந்துச்சுல, அந்த நாட்டை எடுத்துட்டு வரா. ஏன்னா அது மூலியமா தான் காத்து தள்ளவே முடியும். அந்த கயிறை எடுத்துட்டு வரா. அதுக்கப்புறம் ஒரு டெம்போ பால வர வச்சிருக்கா. கூல் பால் ஹீட் பால் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு விடுதா. ஏகப்பட்ட காத்து உருவாக்குதாவா. நாம என்ன பண்ண போறோன்னே தெரியல. சைக்ளோன் பிரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறா. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க விண்ட் அப்படியே நகட்டி விட்டுட்டு அந்த கூல் பால் ஹீட் பாலை வச்சு அடிச்சு வானத்திலே பறக்கூடாவா. அடிச்சு அடியில அங்க உள்ள இதெல்லாமே அப்படி நகர ஆரம்பிச்சிருச்சு. பிளாக் கிளவுடையே தள்ளி விட்டுட்டா நாமி. மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படி நார்மல் ஆகுது. திரும்பி எல்லாமே நார்மல் ஆகிட்டு அந்த இடமே. இந்த நாட்டு உண்மையிலே வேறலா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறந்த இடத்துல அப்படி என்ஜாய் பண்ணி அப்படி படுத்திருக்கா. ஹே பொண்ணு ஹே பொண்ணுன்னு சொல்லிட்டு தாத்தா திரும்பியும் வந்துட்டாரு. ஒரு வாட்டி தான் அந்த விண்டு நாட்டை நான் யூஸ் பண்றதை நீ பார்த்த. இப்ப நீனும் அதை யூஸ் பண்றிய. உண்மையில நீ வேற லெவல் சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. வேலை முடிஞ்சிச்சு நம்ம போமான்னு சொல்லிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போய்கிட்டே இருக்கா. ஆமா சரி இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சுத்தி பார்த்தா இந்த இடமே வித்தியாசமா இருக்கு. இது ஸ்கை ஐஸ்லாண்டு. இந்த இடம் பேரு வெதரியான்னு சொல்றாரு. டிவிக்கு படிப்பெல்லாம் இங்கதான் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னது ஸ்கை ஐஸ்லாண்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு சைக்ளோன் வந்துச்சுல, அதெல்லாம் இங்க ஒரு எக்ஸாம்பிள், அது இங்க உள்ள அறிகுறின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா சடனா மறைஞ்சு போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா நாமிய பறக்க விட்டு ஸ்கை ஐஸ்லாண்டுக்கு அனுப்பி வச்சுட்டான் அவன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எங்க எங்க கூமா அனுப்பியிருக்கானே ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா கிராண்ட் லைன்ல விண்டர் ஐஸ்லாண்ட் சொல்லிட்டு இன்னொரு இடத்த கட்டுறாங்க. நாமி அங்க மாட்டிக்கிட்டா. இங்க யாரு மாட்டிக்கிட்டானே தெரியல. அங்க என்னன்னு பார்த்தா கூமாவோட மார்க் இருக்கு. அங்கே யாரோ இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு தாத்தாவும் பேர நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பெரிய புயலே வருதுல அப்படி நடந்து போறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி ஒரு நாய் நிக்கி. இந்த நாய் வந்து ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணுது. என்ன டொரைமோ நடந்துன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க கண்முடி ஏதோ ஒண்ணு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா வாயிலிருந்து ஒரு அட்டாக்லாம் விடுது. அடிச்சு அடியில யாரோ பறக்காங்க. அது வேற யாருமே இல்ல. நம்ம பிராங்கி தான் நினைக்கேன். டெரிமோ நிப்பாட்றான்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா நம்ம பிராங்கி தான் பறக்கான். இது உண்மையிலேயே ஒரு ஹியூமன் சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ஏதோ கண்டிங் வந்தீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனும் அசால்ட்டா எஞ்சி உட்காந்துருக்கான். யார்டா டெரிமோ இவன் சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி நான் எங்க வந்து கிடக்குன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்கறான். ஏன் இவ்வளவு குளிர்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இவ்வளவு குளிரடிக்கு நீங்க வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம இருக்கீங்க. ஆனா இதை கொஞ்சம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரு துண்டு மாதிரி எதையோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி துணியில நான் கெட்டவே மாட்டேன். இது எனக்கு பிடிக்கவும் செய்யன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இது எப்படி இருக்கு அதை எப்படி இருக்கு எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா தாத்தாவும் பேரன் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குனே ஒன்னும் புரியல. கடைசியில் அந்த நாய் ஆடி சூப்பர்னு சொல்லுது. ஆடி முடிச்சு அடுத்த செகண்டே திரும்பி அவனுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்க என்னடா இவ்வளவு கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் பிராங்கி. என்ன இடம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாமலேயே வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நீங்க வந்தது மெக்கானிக்கல் ஐஸ்லாண்டுக்கு வந்துட்டீங்க. இதான் ஃபியூச்சர்லாண்ட் பால்டிமோர்னு சொல்றாரு அவரு. ஜீனியஸ் எல்லாருமே இந்த இடத்துல தான் பிறந்திருப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜீனியஸான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா உறைஞ்சிரவே செஞ்சுட்டான். உறைஞ்சு போயிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். இது சரிப்பட்டாது, இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு அவன் அப்படி கயிறை கட்டி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க பிராங்கிய. பார்த்தா அந்த மெக்கானிக்கல் ஐரண்டே பார்க்க பயங்கரமா இருக்கு. ஏகப்பட்ட சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவனை என்னன்னு பார்த்தா ஆபரேஷன் ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன இவன் உடம்பு ஃபுல்லா வித்தியாசமா இருக்கு, நம்மள்ட்ட கோலா வேற இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் உடம்புல ஏதோ செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க உள்ளவங்க. என்னன்னு பார்த்தா இவனை கூட்டு வந்தாங்க ஒரு தாத்தாவும் பேரனும். அவங்க வெளியே தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. டோரை திறந்து யாரோ வராங்க. ஹே மிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு டாரிமோ கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பிராங்கி வரும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா வரான். முன்னாடி வந்துடா பொடியா அது நீந்தானே உனக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். பிராங்கி டிஃபரெண்டா இருக்கான். என்னடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே இவனால எங்க உள்ளதுல கோலா தான் வைப்பாங்க. ஆனா இப்ப கோலா இல்லையா, அதுக்கு பதில் டீ தான் இருக்கு. டார்ஜிலிங் சொல்லிட்டு டீ எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பிளேவர் உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கோலா வயிற்றுல இருந்து டீ எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். இது உண்மையிலே நல்லா ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்தாடா பொடியா இதை குடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணு சொல்றாரு. பார்த்தா அதை பிராங்கி அந்த அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் நான் உனக்கு டீ குடிக்க வரல, நீங்க என்ன ஃபன்னியா பண்ணிக்கிட்டீங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொடியும் கெடுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி சூப்பர் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்றான் அவன். பிராங்கி அதெல்லாம் மதிக்க மாட்டேங்க. எதுக்கு வந்தானே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னா பிராங்கி வந்த விஷயத்தையும் மறந்துட்டான். முகிவரா குரூவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டான். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே ஒன்னும் புரியல. இதுல பார்த்தா ஒரு லேப் வர அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த லேப் மேல வேகா பங்குன்னு போட்டிருக்கு. அவன் தான் வேர்ல்டு ஜீனியஸ் டாக்டர். அவன் பேர் தான் அதுல போட்டிருக்கு. அதோட இதை கிடைச்ச சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.